குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:37 வரை பிரதமை, பின்பு துத்தியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:52 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 12:33 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பிற்பகல் 12:37 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். விரதாதி விசேஷங்கள். சந்திர தரிசனம். மாலை நேரத்தில் வரக்கூடிய இளம் பிறை, 3வது பிறை, வளர்பிறையை தரிசனம் செய்பவர்களுக்கு நல்லதொரு அறிவு, கூர்மை, புத்தி, தெளிவு, ஞானம் பிறக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் இந்த பிறை தரிசனத்தை பார்ப்பவர்களுக்கு உண்டாகும். அதே போல 16 வகை ஷோடச கடாட்சம் என்பார்கள். 16 வகை செல்வங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சந்திர பகவானை தரிசிப்பவர்களுக்கு முக அழகு, அது மட்டுமல்ல தாயினுடைய நலம் சித்திக்கும், ஆரோக்கியமாக இருப்பார்கள், தெளிவு கிடைக்கும். நல்ல சிந்தனையோடு உங்களுடைய வேலைகள் இந்த மாதம் முழுவதுமே நடக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான இந்த வளர்பிறை தரிசனத்தை தரிசனம் செய்வது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள். நோயாளிகள் மருந்து உண்ண ஏற்ற நாள். சித்திரம் வரைய உகந்த நாள். வழக்குகளை வாதிட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:32 முதல் 11:16 வரை மேஷ லக்னம். இரவு 11:17 முதல் காலை 1:19 வரை ரிஷப லக்னம். காலை 1:20 முதல் 3:30 வரை மிதுன லக்னம். காலை 3:31 முதல் 5:38 வரை கடக லக்னம். 5:39 முதல் 7:44 வரை சிம்ம லக்னம். காலை 7:45 முதல் 9:44 வரை கன்னி லக்னம். 9:45 முதல் 11:50 வரை துலாம் லக்னம். 11:51 முதல் மதியம் 2:01 வரை விருச்சக லக்னம். 2:02 முதல் மாலை 4:09 வரை தனுசு லக்னம். 4:10 முதல் 6:03 வரை மகர லக்னம். மாலை 6:04 முதல் இரவு 7:46 வரை கும்ப லக்னம். 7:47 முதல் இரவு 9:27 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான்.
ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். தமிழில் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரித்து வீட்டில் தூப தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். அதிலும் சூரிய பகவானுடைய ஓரையிலும் சொல்லலாம். காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் சொல்வது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கிரக ரீதியாக வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசை உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பேரருளை பரிபூரணமாக நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்பொழுதும் சற்று தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் தோன்றுவதை அப்படியே பேச வேண்டாம். மனக்குழப்பத்திற்கு உள்ளாக நேரிடலாம். காரணம், 4ஆம் வீட்டு சுகாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான் என 3 கிரகங்களும் ஒரே நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பொதுவாக சந்திர பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவான் இணையும் பொழுது குழப்பத்திற்கு குறையே இருக்காது. அதிகமாகத்தான் இருக்கும். அதிகமாக எப்பொழுதும் சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்படி ஒரு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு அழுத்தங்கள் தான் ஏற்படும். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால், ஏன் எதற்கு எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அதற்கேற்றபடி உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வீர்கள். மனநிலையிலும் சரி, உடல் நிலையிலும் சரி, புத்தியிலும் சரி, பேச்சிலும் சரி திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆக மேஷராசி அன்பர்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. கடந்த காலங்களில் இறை பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். அதனை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உங்களோடு இருப்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கு தகுந்த நபர்கள் தானா அல்லது அவர்களை விலக்கி வைக்க வேண்டியவர்கள் தானா, அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அது ஒத்துப்போகுமா என்பதை அதிகமாக சிந்திப்பீர்கள். துரிதம் இல்லாமல், வேகம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். ஏதோ செய்கிறோம் என்று அவசர கதியில் செய்து உங்களுடைய வேலைகளை சின்னாபினமாக்கிக் கொள்ளாதீர்கள். ஆக செய்வதை முன்கூட்டியே திடமாக சிந்திக்க வேண்டும். விவேகம் என்பது ஞானம் என்று பெயர். விவேகத்திற்கு மற்றொரு பெயர் ஞானம். அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் அனுபவத்தை கொண்டு எந்த அளவிற்கு வேலைகள் செய்தால், எவ்வளவு பக்குவமாக செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், சாதகத்தை கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்து உட்கார்ந்து சிந்தித்து செய்யுங்கள். தோன்றுவதை அப்படியே செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். யோசிப்பது ஒன்று, படிப்பது ஒன்று, எழுதுவது ஒன்று என்பது போல ஆசிலேஷன் மைண்ட், அதாவது உங்களுக்கு மூட் ஸ்விங், எண்ணங்கள் மாறுபாடு கொண்டே இருக்கும். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மிக மிக கவனமாகவே இருங்கள். அவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுமாயின் அதை பெரிதுபடுத்தாமல்
அமைதியாக விட்டு விடுங்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. தம்பதியர்கள் இருவருக்குமே ஒரு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சூரிய நமஸ்காரம் செய்வதாலும் ஒரு சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொண்டால் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். பல கஷ்டங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அகலும். வேலையாட்கள் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வுகள் மாறும். ஒரு ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்கள் கூட ஆதரவாக உங்களிடம் நெருங்கி வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை சூழ்நிலைகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனித்து இருங்கள். எதிலும் பொறுமை, நிதானம் அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பிறரை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வேலையினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். மகிழ்ச்சிகள் உண்டாகும். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். இந்த நாள் அனுசரிப்பு ஒன்றே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து செய்யுங்கள், நல்லது உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினம்தோறும் ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இவை பேருதவியாக இருக்கும். 2ஆம் வீடு ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும், 3ஆம் இடத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரியன், கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவானும், ராசியினுடைய 10வது வீட்டில் ராகு பகவானும், சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த நாள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் அனுபவங்கள் இருக்குங்க. நிறைய அனுபவம் பேச்சுக்களின் மூலமாக, செயல் மூலமாக, உங்களுடைய நடவடிக்கை மூலமாக நிறைய பெற்றிருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. இது இந்த நாள் உங்களுடைய வேலையில் வெளிப்படும் திறமையாக இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாளாகவே தொடங்குகிறது. சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி காயத்ரி மந்திரம், அதே போல தமிழில் மந்திரம் உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லதொரு ஞானம், அறிவு, கல்வி, திறன் இவையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு நல்ல நிலைப்பாடு தன்மைகள் இருக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். அரசாங்க காரியத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். வீடு மனை கட்டுவது போன்ற எண்ணங்கள் விஸ்தரிக்கும். இடம் இருப்பவர்கள் வீடு கட்டலாமா என்கிற யோசனைகள் கூட உண்டாகலாம். நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். வெளி இடங்களில் இருந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் ஒரு சில பொருள் வரவு உண்டாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்திருக்கும். ஒருவருக்கொருவர் உங்களுக்குள் ஒரு நல்ல விஷயங்களை பேசி ஒரு சில தீர்மானங்களை எடுப்பீர்கள். நண்பர்கள் முகாந்திரமாக உங்களிடம் நல்ல ஒரு பேர் மதிப்பு கிடைக்கும். அந்த வட்டத்திலேயே உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலாம். அரசாணை வந்து சேரும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய குணநலன்களை புரிந்து அதற்கேற்றாற்போல் அவர்களும் செயல்படுவார்கள். மனம் விட்டு பேசி ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்றுவீர்கள். அதே போல கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. சினிமா துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் நல்ல இடமாக, தெய்வீக இடமாக காட்சி தருங்க. உங்களுடைய நல்ல எனர்ஜி, நல்ல குட் வைப் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும். பல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. அதை மற்றவர்களுக்கு சொல்வதே உங்களுக்கு மகிழ்ச்சியாக உணரக்கூடும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்வீர்கள். அதே போல மறைமுகமாக யாரெல்லாம் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்களோ, பகை உணர்வோடு உங்களோட பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டு கொண்டு அவர்களை முறியடித்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். வெற்றி வாக்கை சூட போகிறீர்கள். உங்களுடைய வியாபாரம் சரி, தொழில் விஷயத்தில் பகைவர்கள் இருந்தாலும் அவர்கள் காணாமல் போகலாம். வீட்டில் சத்ரு சம்ஹார திரிசதி என்கிற முருகப்பெருமானுடைய அதிக சக்தி வாய்ந்த அந்த மகா மந்திரத்தை வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்பது நீங்கள் நல்லது. படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம். அவை அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்.
இந்த நாள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. துணிவும் நல்ல நேர்த்தியான நிலையும் இருக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருமே அந்யுன்யமாக நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். 6க்கு 8 அதாவது ஷஷ்டாஷ்டகம். ரிஷபராசி அன்பர்கள் என்றால் தனுசு ராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தனுசு ராசி ஆண்கள் ரிஷபராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் கணக்கு. 6க்கு 8. அப்படி இருப்பவர்கள் பகை உணர்வோடு தான் வீட்டில் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணமான பிறகு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது, அப்படி செய்தால்தான் ஓரளவிற்காவது குடும்ப ஒற்றுமை இருக்கும். இல்லை என்றால் அவ்வப்போது வாக்குவாதம், சண்டை சச்சரவு இருக்கும். பகை ராசிகளில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி திருமணத்திற்காக பெண் பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் பகை ராசி அற்ற பெண்ணை பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வது உச்சிதம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது, அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிப்படுங்க. வேலைகளை துரிதமாக முடிக்க கூடும். நல்ல ஒரு ஆன்மீக எண்ணங்களும் கருத்துக்களும் உருவாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வெளிப்படைத்தன்மையாக பேசுவீர்கள். எதையும் ஆதாயத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே உங்கள் தாய் பற்றியும் உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக வீடு கட்ட நினைப்பீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். எதையும் எதிர்பார்த்து செய்வீர்கள். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் திருப்திகரமாக நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்குங்க. எதை ஒன்று செய்தாலும் அதை திடமாக, தீர்க்கமாக, ஆழமாக செய்ய நினைப்பீர்கள். மேம்போக்கு என்பது இருக்காது. ஏதோ மேலோட்டமாக நினைத்தோம் செய்தோம் என்று இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு ஈடுபாடு என்பது அதிகரிக்கும் நாள். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் நீங்க போகிறது. பண நெருக்கடிகள் மறையும். சில பொருட்கள் வாங்க நினைத்திருப்பீர்கள் அல்லது பட்டியல் போட்டு வைத்திருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய வகையில் சில பணவரவு கிடைக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அது இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளாலும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையாக இருங்கள். உங்களுடைய ராசி கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்துதான் பலன்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்கிற வழிமுறைகள் உங்களுக்கு தெரிந்துவிடும். எதனால் இது ஏற்படுகிறது, என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதனை சரிப்படுத்த முயற்சி செய்வீர்கள். ஒரு பிரச்சனைகள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கும் என்பதை உணர்வீர்கள். எப்பொழுதுமே மிதுனராசி அன்பர்கள் அதிபதி புதன் பகவானாக இருப்பதால் நுட்பமாக சிந்திக்கக்கூடிய நல்ல ஞானம் இருக்கும். நல்ல அறிவு, திறமை எல்லாமே உண்டு உங்களுக்கு. மற்றவர்களுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்வீர்கள், ஒரு நல்ல வழி காட்டுவீர்கள். ஆனால் தனக்கென வரும்பொழுது சில நேரங்களில் குழப்பமாகவே இருப்பீர்கள். எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த நாள் நல்ல விதமாகவே இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடெல்லாம் எதுவும் இருக்காது. சகஜமான ஒரு அணுகுமுறை இருக்கும். எல்லோரிடலும் கலந்து பேசி பிறருடைய ஆதரவை பெறுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய தொழில் விஷயங்களை பற்றிய எண்ணப்போக்கு அதிகமாக இருக்கும். இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்றாற்போல் சில பொருட்களை மாற்ற நினைப்பீர்கள். இயந்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில புதிய பொருட்களை வாங்க எண்ணம் உண்டாகும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள், சில நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தோடு வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடும். வெளியிடங்களுக்கு, கேளிக்கை சார்ந்த, விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் மனம் நாட்டம் அடையுங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக நல்ல தேஜஸோடு வெற்றி நடை போடக்கூடியவர்கள் மிதுனராசி அன்பர்கள். சில நேரங்களில் உங்களுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கால் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள் நரம்பு ரீதியாகவே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை உடனுக்குடன் சரிபார்த்து கொள்வது நல்லது. விளையாட்டு வீரர்கள் தடைகளை மீறி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
தம்பதியர்கள் புரிதல் ஏற்படும். நல்லதொரு ஒற்றுமைகள் நிறைந்த நாளாகும். கீர்த்திகள் நிறைந்திருக்கும். புகழ் சேரும். பெருமைக்குரிய நாளாகத்தான் இந்த நாள் அமைகிறது. எந்த கவலையும் இல்லாமல் இந்த நாளை நல்ல விதமாக நடத்துங்கள். உங்களுடைய ராசிக்கு நல்லதே நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல ஒரு அமோகத்தை கொடுக்குங்க. புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் தீரும். பண வரவுக்கு வழிவுண்டு. கடன் பற்றிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். நல்லதொரு வழி பிறக்கும். எடுத்த காரியத்தை தீர்க்கமாக முடிப்பீர்கள். ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. புகழ் சேரும். களிப்பு நிறைந்த நாள். எண்ணிய காரியங்கள் ஈடேறும். இந்த நாள் எல்லா நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன விஷயங்கள் செய்யலாம்? எதை தவிர்க்கலாம்? உங்களுடைய எண்ண போக்கு ஏதாவது ஒரு வகையில் ஓடிக்கொண்டே இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரிய பகவானோடு அதிலும் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ராசியில் புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுபகாரிய வேலைகள் சாதகமாக நடக்குங்க. சுப முயற்சிகள் ஈடேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகள் நடக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அகன்று ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். அதிலும் உடன் பிறந்தவர்களோடு இருந்த சில பிணக்குகள் அகலும். பிரச்சனைகள் தீரும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல நிலைக்கு முடிவுக்கு வரும். எப்படி ஒரு வாழ்க்கையினுடைய நிலையை முழுமையாக நீங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் அவ்வப்போது கோச்சார ரீதியாகவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் காரணமாக சில சங்கடங்கள் அவ்வப்போது வரும். இருந்தாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி மேலே எழும்ப நினைப்பீர்கள். இறை பக்தி அதிகம். பொதுவாக கடகராசி என்பவர்கள் அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு அநேக கோட்டி லாபத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல சாதகத்தை தரும். வெளி இடங்களில் அனுபவத்தோடு பேசுவீர்கள். உங்கள் வார்த்தையில் உண்மை இருக்கும். இருந்தாலும் நாசுக்காக பேசுவது நல்லது. வெளிப்படையாக பேசுகிறேன் என்று யாரையும் காயப்படுத்தாதீர்கள். விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும். சந்திர பகவான் நெல்லுக்கு நேருக்கும் காரகத்துவம் பெறுகிறார். ஆக சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் வியாபாரம் மிக சிறப்பாக நடக்கும். கொள்முதல் நன்றாக இருக்கும். வருமானத்தை மென்மேலும் பெருக்குவீர்கள். லாபமே லாபம் கைக்கு கிடைக்கும். மனம் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம் கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே எதை செய்ய நினைத்தாலும் உடனுக்குடன் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு. கடன் பற்றிய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிவருவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நன்மையாகவே இருக்கும். குடும்பத்தினரால் நீங்கள் மிகப்பெரிய நபராக போற்றப்படுவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். ஒதுக்கியவர்கள் கூட உங்களை முன்னுக்கு கூட்டி உங்களை பெருமைப்படுத்தலாம். பாராட்டுகள் கிடைக்கலாம். அலுவலக வேலைகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தமாக இருந்த இழுபறிகள் அகலம். தேடிய பொருட்கள் கிடைக்கும் நாள். தேடல் உண்டாகும். ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். புதிய உணவுகளை தேடிச் சென்று மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுடைய படிப்பில் அடுத்த நிலைக்கு முயலுவீர்கள். முயற்சிதான் உங்களுக்கு திருவினையாக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் நீங்கள். தம்பதியர்கள் கூடுதலான மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக மனம் விட்டு பேசுவீர்கள். ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில முதலீடு சார்ந்த பேச்சுக்களை தொடங்குவீர்கள். வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற உங்களுடைய முயற்சிகள் சீக்கிரமாகவே கைகூடும். வாழ்த்துக்கள். உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் கைகூடும், நினைத்த காரியங்கள் முடியக்கூடும், சுபகாரிய தொடர்பான வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், பாராட்டுகள் வந்து சேரும், எல்லா காரியத்தையும் துரிதமாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் காலதாமதங்கள் இல்லாமல் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும், பல நன்மைகள் உண்டாக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் சிம்ம ராசியில் தான் இருப்பார், ஆட்சி செய்வார். அவருடைய சொந்த வீடு ஆட்சி வீடு. ஆக சூரிய பகவானோடு சந்திர பகவான் விரையாதிபதியும் அவரோடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 3க்கும் 8க்கும் அதிபதியானவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அவை தீர்ந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. படபடப்புகள் இல்லாமல் விவேகமாக இருக்க வேண்டும். விவேகம் என்பது ஞானம். ஞானத்தோடு இறைவன் உங்களுக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி இந்த நாளை நகர்த்துங்கள். சிம்மராசி அன்பர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருங்கள். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை, பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடக்கூடாது. 3 குடும்ப நபர்களிடம் அனுசரித்து போக வேண்டும். 4 பிள்ளைகளோடு வீண் வாக்குவாதங்களோ பிடிவாத குணங்களோ இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க தியானம், யோகாசனங்கள், உடற்பயிற்சி செய்வது, உங்களுக்கு பிடித்த இறை நாமத்தை ஜபிப்பதுதான் இந்த நாளுக்கான வேலை. 5வது, வெளி இடங்களில் பயணப்படக்கூடியவர்கள் பொறுமையாக நிதானித்திருக்க வேண்டும். உங்களுடைய பொருட்களை, உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வீண் விஷயங்களிலோ விவாதங்களிலோ பயனற்ற இடங்களிலோ நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்கள் வீட்டிலேயே இருப்பது பெரும்பாலும் இந்த நாள் நல்லது. அப்படி வேலைக்கு செல்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களினுடைய பயன்பாடு, அதை எடுக்கக்கூடிய இடங்கள், வைக்கக்கூடிய இடங்களை அவ்வப்போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உங்களாலே தவற விடலாம், இதனால் உங்களுக்கு அவப்பெயர் வரலாம். எந்த இடங்களிலும் யாரிடத்திலும் அவமானப்படாதீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்களுக்கு ஆட்சிநாதனாக இந்த ஆவணி மாதத்தில் இருப்பதால், உங்கள் ராசியில் இருப்பதால் அதிகாலை பொழுதை எழுந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்கள். அப்படி வழிபடக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே காணாமல் போய்விடும். அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுமாக. அதிகாலை பொழுது காலை 4 மணிக்கு 5 மணிக்கு உங்களால் முடிந்தது சூரிய உதயத்திற்கு முன்னர் எழப்பாருங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும், குடும்ப நலம் காக்கும், நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீர்கள். வாக்கு பலம், உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக மாறுவதை நீங்கள் உணரலாம். வாழ்க்கையினுடைய நிலையை உங்களுக்கு சீராக்கும். தலை தூக்கும். பள்ளத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை கூட மேலேறி வரக்கூடிய நிலை உண்டாக்கும். உங்களுக்கு நல்ல பலம் உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் குணநலன்களில் சில மாற்றங்கள் இருக்கும். என்ன போக்கு மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நிலையான போக்கு இருக்காது. தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாக்கும். தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். யாராவது ஒருவர் உங்களை தீண்டி பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். உங்களுடைய மனம் காயப்படும்படியாக, கஷ்டப்படும்படியாக ஒரு சிலர் பேசலாம். இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருப்பது நல்லது. வீட்டில் இருந்தாலும் அமைதி, பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபார ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் வேலையாட்களிடத்தில் கவனித்து பேசுதல் வேண்டும். கூடுமான வரையில் இந்த நாளுக்கான தேவைகள் என்னவோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். புதிய கையெழுத்து போடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறருக்காக பேசுவது, பொறுப்பு ஏற்பது, தங்கம், பணம், நகை வெளியே கொண்டு செல்வது, எந்த விஷயத்தையும் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் உண்மையிலே இந்த நாளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானை வழிபட்டால் அதீத நல்ல பலன் கிடைக்கும். சிவபெருமான் பார்வதி தேவியரோடு நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். சிவ கவச்சத்தையும் சக்தி கவச்சத்தையும் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். அல்லது பஞ்சாட்சரமான வயநமசி மசிவயன யனமசிவ சிவயனம நமசிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யலாம். வீட்டில் ருத்ர நாம ஜமகம் என்று
நீங்கள் கேட்பது மிக விசேஷம். சிவபெருமானுடைய ருத்ர நாமத்தை எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் சிவபெருமானுடைய தேவகணங்கள் உங்களை காப்பார்கள். எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். சக்தி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அநேக லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசியில் இருக்கிறார். தடுமாற்றங்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பணத்தை அதிகம் செலவு செய்யக்கூடாது. தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் ராசியில் இருக்கிறார். ஆர்வம் உண்டாக்கும். உடல் அசதி போன்ற விஷயங்கள் இருக்கும். புதுவிதமான பொருட்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் மேன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். ராசியில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீட்டின் அதிபதியான சனீஸ்வர பகவான் 6ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார். வக்ர நிலையில் அவரோடு ராகு பகவான் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் குரு பகவான், லாபத்தில் புதன், சுக்கிரன், விரயத்தில் சந்திரன் பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் கோச்சார ரீதியாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நாள் சுபம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள், ஆனந்தம் நிறைந்த நாள். சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்கள் வீட்டிற்கு சென்று வருவீர்கள். உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டும். சமூகத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை, எடுத்த பொறுப்பை நல்லவிதமாக நடத்தி கொடுப்பீர்கள். உங்களை நம்பினோர் கைவிடப்படார் என்பது போல நண்பர்களுக்காக உங்களுடைய முழு சக்தியையும் செலவிடக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களுடன் பல நபர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது உறவுகளாகட்டும், நண்பர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அவர்களுக்கு என்றால் உடனடியாக ஓடக்கூடியவர்கள். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு போகுவீர்கள். உங்களுடைய அனுபவத்தை கொண்டு அதனை மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். அறிவு, திறமை, கீர்த்தி, புகழ் பெறும் நாள். வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அது தொடர்பான பொருட்களின் ஆதாயம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு வருமான உயர்வு உண்டு. வர்த்தகத்தினுடைய முழுமையான நிலையை புரிந்து கொள்வீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். தெய்வ கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அனுபவ அறிவினால் வியாபாரத்தை நடத்துவீர்கள். புதிய பொருள் கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். தனக்கென வேண்டும் என்பதை நீங்களே பெற்றுக்கொள்வீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வரக்கூடிய லாபத்தை தேவைக்கு போக மீதம் உள்ளதை சேமிக்க நினைப்பீர்கள். சொந்தமாக வீடு, மனை, வண்டி, வாகனத்தோடு நல்ல சௌகரியமாக இந்த சமூகத்தில் நல்ல பேர் உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலைகளில் தடங்கல்கள் இருந்தாலும் சீக்கிரமாக வேலைகள் கிடைக்கும். மனத்தை மட்டும் நீங்கள் அடக்கி ஆள்வது நல்லது. எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் குணங்களை புரிந்து அதற்கேற்றபடி நடப்பீர்கள். வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக கையாளுங்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரே உங்களுக்கு ராசியில் இருப்பதால் சில பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தீராத வழக்குகள், சில பிரச்சனைகள் வரலாம். இடமுயற்சிகள், இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லலாமா என்கிற எண்ணப்போக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அந்த விஷயங்களில் சற்று நீங்கள் பொறுமை கையாள வேண்டும். பிரீத்தி நிறைந்த நாளாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் உணவின் மீதான எச்சரிக்கை என்பதும் நீரின் மீதான எச்சரிக்கை என்பது தேவை. அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், பயணங்கள் மேம்படும், தெய்வ தரிசனத்தை பெறுவீர்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பகவான் மறைவில் இருப்பதால், சிம்மத்தில் இருப்பதால் குழப்பமான நாளாக இருக்கும். தெளிவான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது. இந்த நாள் அசௌகரியமாக இருப்பீர்கள். தியானம், யோகாசனம் செய்வது, இறை பிரார்த்தனை செய்தாலும் மன அமைதி அடையுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களும் அதே போல பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சில முக்கிய விஷயங்கள் எடுக்க வேண்டுமானால் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். இந்த நாள் தெய்வ பலத்தை பற்றி கொள்ளுங்கள். இறைவனை சரணாகதி அடைந்தால் உங்களால் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியும். அமைதி காப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். துலாம் ராசியில் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் புதன் பகவானோடு இணைந்து ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 5ஆம் வீடான பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் இருக்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர். நட்பு ஆக அவரால் உங்களுக்கு எப்பொழுதுமே பலம்தான் உண்டு, தவிர எந்த விதமான இடர்பாடுகளும் ஏற்படாது. பொதுவாக நீங்கள் நல்ல நேர்மையாளர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள் என்பதால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த ராசிகளில் துலாம் ராசி ஒன்று. கடன் சம்பந்தமான சங்கடங்கள் கட்டுப்படும். வீட்டு லோன் மற்றும் வாகனத்திற்கான வண்டிக்கான லோன் கடன் பெற்று இருந்தால் அந்த பணத்தை திருப்பி செலுத்துவீர்கள். உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு செய்தவர்கள் இடத்தில் இருந்து விலகி இருப்பீர்கள். யாரும் உங்களிடம் பிரச்சனைகளையோ பகைகளோ செய்ய மாட்டார்கள். அவர்களை தானாக சாந்தமாக இருக்கக்கூடும். பணம் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களில் இருந்து வெளிவருவீர்கள். சூரிய பகவானை வழிபட வேண்டும். உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் நீச்சம் பெறுவார். ஆக துலாம் ராசி அன்பர்கள் இறை வழிபாடு இந்த நாள் செய்வது, சிவ வழிபாடு அதீத நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை இந்த நாள் முடிக்கலாம். நல்ல ஆதரவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் செய்ய நினைக்க வேலைகளை இந்த நாள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக முடிக்கக்கூடும். அசதி என்பது காணப்படாது. தன்னம்பிக்கை உணர்வாளர்களாக வெற்றி நடை போடுவீர்கள். தைரியம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருந்த சில பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாமல் தீர்க்க முடியாமல் இருந்த சில தொந்தரவுகள் தானாக விலக போகிறது. வருமானம் வரவேண்டிய நேரத்திற்கு ரிப்பீட் வருமானம் வரவேண்டிய நேரத்திற்கு வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். முக்கியஸ்தர்களாக நீங்கள் இருப்பீர்கள். முக்கிய பிரமுகர்களோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இருக்கும். சபை தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, கருத்துக்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு என ஒரு தனி அங்கீகாரம் அடையாளம் உண்டாகும். பல பரிசுகளையும் விருதுகளையும் வாங்கி மகிழ்வீர்கள். எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். முயற்சிகள் உண்டாக்கும் நாள். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாள். நல்லதொரு குடும்ப நபர் நல்லதொரு செய்திகள் வரும். நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். நீண்ட கால கனவுகள் நனவாகும். புதிய வீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். தைரியம் அதிகரிக்கும். வலுப்பெற்றவர்களாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அஷ்டம குரு நடக்கிறது. கடினமான வேலைகளை கூட மிக அழகாக செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள் நீங்கள். இந்த நாள் சூரிய பகவானை வழிபடுங்கள். இன்னும் நல்ல அனுகூலம் ஏற்பட பல வழிகள் உண்டு. சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்கள் தான் எல்லா நிலைகளிலும் சக்தியை பெற்று அந்தந்த கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன. ஆக நீங்கள் சூரிய பகவானை சரணாகதி அடைந்தாலே ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வர முடியும். உங்களுடைய ராசிப்படி உறவினர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சாதகமாக முடியும். இதற்கு என்ன காரணம் என்றால், உங்களுடைய ராசி அதிபதி 1க்கும் 6க்கும் உடையவர். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு என்று சொன்னாலும் வேலை தொடர்பான நிலையையும் அந்த இடம்தான், அந்த வீடுதான் நிர்ணயிக்கிறது உங்களுடைய வேலையை பற்றி. இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பீர்கள், அல்லது யூனிஃபார்ம் சார்ந்த சீருடை பணியாளர்களாக இருப்பீர்கள். மிலிட்ரி, போலீஸ் சார்ந்த துறைகளில் விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடும். காரணம், செவ்வாய் பகவானே அதற்கு அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக கடினமாக உழைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் நீங்கள் தான் தனக்கென இல்லாமல், சுயமாக இல்லாமல், சுயநலம் இல்லாமல் பிறருக்காக செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள், சுமை தாங்கிகள். பிறருடைய கஷ்டத்தை, கவலைகளை கூட தனது என்று எடுத்துக்கொண்டு அதை தீர்க்கக்கூடிய வகையில் சில வேலைகளை கவனிப்பீர்கள். செவ்வாய் பகவான் அதிபதி உங்களுக்கு லாபத்தில் 11வது வீடான நிலம் சார்ந்த ராசி கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சீக்கிரமாக வீடு வாங்கக்கூடிய யோகமும் அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய நினைப்பீர்கள். அதற்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களோ சகோதரிகளோ துணையாக இருக்கலாம். அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை அடிப்படையில் நடக்கும். பொதுவாக 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய அக்காவோ அண்ணனோ உங்களுடைய வீடு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கொடுப்பதோ, அவர்கள் பொறுப்பு ஏற்பதோ, ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு உடனே இருப்பார்கள். வியாபாரம் தொடர்பான இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவீர்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உயர வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை அதிகமாக்கும். காதலர்களுக்கு மனம் இனம் புரியாத மகிழ்ச்சிகள் உண்டாக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு நகர்வீர்கள். பாராட்டுகள் வந்து சேரும். சில அனுபவங்களினால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். மன அமைப்பு என்பது உங்களுக்கு சீராக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் நெருக்கமும் காணப்படும். கைக்கு தேவையான பணம் கிடைக்கும். இந்த பொழுதை மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய குடும்பத்தோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு இந்த நாளை, இந்த விடுமுறை நாட்களில் செலவழிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு செல்லக்கூடும். உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு உயரம், மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கைக்கு தேவையான பணம் வந்து சேரும். கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையை விரும்புவீர்கள். கோட்டை கட்டக்கூடிய அமைப்பு உங்களுடைய கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபடுவீர்கள். நினைத்த காரியங்கள் இந்த நாள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நல்லது நடக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி தனுசு ராசிக்காரர்களே. ஆக அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொள்ளுங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுவது உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான வழியாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும். அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். இந்த நாளுக்கான ராசி பலன்கள். பிறருடைய குண நலன்களை தெரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து செய்யும் பொழுது, தேவைக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அங்கு தனி மரியாதை உண்டாக்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள்.
தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். உங்களுடைய ராசியின் படி அவ்வப்போது மன அமைப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். கடகத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அதிலும் சூரிய பகவான் கேது பகவான் என 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். தெய்வ வழிபாடுதலில் நாட்டம் இருக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல குணம் பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். தனுசு ராசி என்பவர்களை மேன்மையான குணம், சாதாரணமான குணம் இருக்காது. நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடும். மனம் மகிழக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. வேலை நிமித்தமான ஒத்துழைப்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஒத்தாசையாக சில நபர்களுடைய ஆதரவு, நல்ல பேச்சுக்கள், கருத்துக்கள் உண்டாகும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு, உங்களுடைய வேலையை ஸ்திரமாக நிலையாக கொண்டு செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாக்கு சாதுரியம் இருக்கும். நல்ல விதமாக பேசுவீர்கள். எல்லோருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீர்கள். நிர்வாகிகளாக நீங்கள் இருப்பின் எல்லோரையும் தட்டி கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாகவும் நீங்கள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை என்ன என்பதை தெரிந்து அறிந்து அதனை ஆராய்ந்து சரிப்படுத்த முயலுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் முடியும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. அதிகம் சுவையுள்ள எண்ணெயுள்ள கலந்த மசாலாக்கள் உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல ஒரு பாரம்பரியமான உணவுகளையும் பாரம்பரியமான அரிசிகளை உட்கொள்வதாலும் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். எண்ண ஓட்டங்கள் சீராகும். மன அமைப்பு நன்றாக இருக்கும். உடல் உபாதைகள் அற்ற நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆக பாரம்பரியத்தை கையாள்வது நல்லது. வெளியூர்களுக்கு, வெளி இடங்களுக்கு பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள். ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஆனந்தம் உண்டாக்கும். விரும்பியதை உண்டு மகிழ்வீர்கள். தேஜஸ் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள் மேம்படும். போராட்டத்தில் இருந்து வெளிவருவீர்கள். கடன் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கைக்கு பணப்புழக்கம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமைய போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில், அதிலும் சந்திர பகவான் கேத்து பகவானோடு இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாக இருக்கும். உணவு விஷயத்தில் ஜாக்கிரதை வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகமாக பேச வேண்டாம். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆவணி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். விரையாதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிதுனத்தில் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம். ருணரோக சத்துருஸ்தானத்தில். ஆக இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வீண் கவலைகள், தேவையற்ற எண்ணங்கள் மறைய போகிறதுங்க. சூரியனை கண்ட பனி போல சில கஷ்டங்கள், கர்ம வினைகள் தீர்ந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில உபாதைகள், சொல்ல முடியாமல் தீர முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்களுடைய பொறுமைக்கும் நல்ல குணத்திற்கு ஏற்றபடி சில நன்மைகள் வரும். மக்கள் தொடர்பு துறைகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள். மிகச் சரியாக அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே மகர ராசி அன்பர்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். சமூக வேலைகளில் இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தாலோ, சபை தொடர்பாகவோ, நிர்வாகத்திலோ அல்லது பெரிய முதலாளிகளாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களோடு கலந்துரையாடும் பொழுது மிக மிக பக்குவமாக பேசுதல் நல்லது. சமூக விஷயங்களை மிக கவனமாக கையாள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் இருக்கும். மனக்கவலைகள் இருக்கும் பொழுது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நிர்வாகம் கவனிப்பவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது.
மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்கள். மக்களினுடைய குணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும். வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். விவாதங்களில் தலையிடுவதை குறித்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், பயனற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மறையும் நாள் இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிலும் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். அலைச்சல் இருக்கும். விவாத போக்கு ஏற்படும். பல நபர்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. சந்திராஷ்டமம் என்பதால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 6ஆம் வீடான ருணரோக சத்ருபாவகத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி, நண்பர்கள், உறவுகள், இதை சார்ந்த வீட்டில் 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டு அதிபதியோடு அந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கிறார். அவரோடு கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்ள அதிக முயற்சிகள் செய்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி இளைய சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு சீரான போக்கை கொடுக்கும். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து செய்வதாலும் வருமானம் கிடைக்கும். ஏற்ற நிலைகளில் இருப்பீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய வருமானத்தின் மீது வைத்து அதை அதிகப்படியான வளர்ச்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயம் நல்ல நிலையை கொண்டு வரும். நீங்கள் யார் என்பதை புரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடும். குடும்ப உறவினர்களால் நன்மைகள் பிறக்கும் நாள். உறவுகளினால் ஆதரவு அதிகரிக்கும். வரவேண்டிய சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பல நன்மைகள் பெறும் நாள். வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி உங்களுக்கு நல்ல பெயர் சித்திக்கும். வண்டி வாகன பயணங்களினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் பெரும்பான்மையாக திருப்திகள் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களுக்கான பொருட்சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் அமையும். மனதில் நிம்மதியும் நல்ல சந்தோஷமும் உற்சாகமும் பிறக்கும் நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வருமானத்தை பெருக்குவதிலும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதையும் பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, சாதாரண விஷயங்கள் என்பது உங்களுக்கு காணப்படாது. சிறிய விஷயங்களை கூட பெரும்பான்மையாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். நன்மைகள் பெருமளவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுவதால் நன்மைகள் கிடைக்கும். பொறுப்புகளை உணர்ந்து நடப்பீர்கள். ஆதரவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை லாவகமாக அறிந்து செய்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் புதிய வழி கிடைக்கும். சுப காரியங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் 8ஆம் நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிபதி குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவானோடு சுக்கிர பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம், சூரிய பகவான், கேத்து பகவான் என அதே போல களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் உங்களுடைய மனநிலை மாறுபட்ட தன்மையில் இருக்கும். சந்திர பகவான் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறையக்கூடாது. அவர்தான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. சந்திர பகவான் மனோகாரகன், தாய்க்குண்டான காரகத்துவம் பெறுகிறார். அவர் மறையும் பொழுது உங்களுடைய மனநிலை என்பது சீராகவே இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். என்ன போக்கு ஒன்று போல அமையாது. மன நிம்மதி இருக்காது. உங்களுடைய மன அமைப்பு என்பது இந்த நாள் உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எந்த முடிவுகளையும் இந்த நாள் எடுக்க வேண்டாம். பிறருடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும். மீனராசி அன்பர்களே, பேச்சுக்களில் நிதானம் மிக மிக தேவை. தாய் தந்தையினுடைய செயல்பாடுகளில் கவனித்திருப்பது நல்லது. சந்திர பகவான் மாத்ரு, அம்மாவுக்குண்டான கிரகம். சூரிய பகவான் தந்தை. ஆகவே 2 கிரகங்களும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் மிகுந்த ஒரு கவனமாக குடும்ப நபர்களிடத்தில் கனிந்து பேசுவது நல்லது. பண நெருக்கடியான சில சூழ்நிலைகளில் சிக்கி இருந்தால் அந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகள் சீராகும். ஒரு சில புதிய வாய்ப்புகளினால் மாற்றங்கள் உருவாகலாம். தம்பதியர்கள் இருவருமே கவனித்து பேசுவது நல்லது. அனுசரித்து போக வேண்டிய நாள். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், விரயங்கள் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மன அமைதி வேண்டி தியானம், யோகாசனங்கள் செய்வது, இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பொதுவாக பார்க்கும் பொழுது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் விவசாயத்தில் இருப்பவர்கள் கூட இந்த நாள் சில அசௌகரியங்கள் இருக்கும். அலைச்சல் ஏற்படலாம். சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைந்து இருப்பதாலும் சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. உணர்வுகளை உணர்ந்து பேசினால்தான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். செய்யக்கூடிய வேலைகளை அறிந்து செயல்படுத்துவீர்கள். பிறருடைய குணங்களையும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பண வரவுகளுக்கு உண்டாகும் நாள். நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் காணப்படாது. செய்யக்கூடிய வேலைகள் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய வாய்ப்புகளினால் மாற்றங்கள் வரலாம். கவனமாக இன்றைய தினம் இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்க இறை வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு மிக மிக நல்லது. ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக விசேஷமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.